90s கிட்ஸ் லவ் பெட்டரா 2K கிட்ஸ் லவ் பெட்டரா? ஆப்வியஸ்லி 90s தான் bro. ஆப்வியஸ்லி. எதனால? எல்லாம் 90sல நிறைய ட்ரூ லவ்ஸ் இருக்கும் அண்ட் லாங்கா வந்து ஒரு சின்சியரா பண்ணுவாங்க ம் அண்ட் வந்து ஒரு கமிட்மெண்ட் எடுத்துட்டா அதை ஹோல்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ம் இப்போ 2K கிட்ஸ் ஜென்ரலா பார்த்ததுல அவங்களும் அந்த மாதிரி இருக்காங்க. பட் வந்து எர்லியரா வந்து டெசிஷன் ஈஸியா எடுத்துடுறாங்க. ம். ஸோ செட் ஆகலைன்னா ஓகே, நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஃபீலிங் கேப் அவங்க கிட்ட இருக்கிறது இல்ல. செட் ஆகலைன்னா ரெட் கார்டு போட்டு போயிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் எல்லாம் அடுத்த ரவுண்டுக்கு உடனே ஜம்ப் ஆயிடுறாங்க. மேபி அது அடுத்த ரவுண்டுன்னு சொல்ல மாட்டேன். அவங்க வந்து அது ஒரு லைக் வந்து மூவ் ஆன் பண்ண முடியுது அவங்களால. ம். நம்ம கிட்ட 90sல இருக்கிற போது அது நம்மளுக்கு அந்த இப்ப நிறைய பேர் அதே ப்ராப்ளமா சொல்றாங்களே, நாங்களாம் வந்துட்டு இப்ப ஈஸியா மூவ் ஆன் ஆகி போயிடுறோம். ஆனா இவங்கலாம் வந்துட்டு அந்த காலத்துல, ஏன்னா இப்போ 2K கிட்ஸ்ட கேட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆப்வியஸ்லி 2K கிட்ஸ் தான், நாங்க மூவ் ஆன் ஆயிட்டு அடுத்து நெக்ஸ்ட் எங்களோட ஒர்க் பார்ப்போம், இவங்க தேங்கி அப்படியே ஒரே இடத்துல அந்த கழுத்தை அறுத்துக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்க இப்ப பண்றது இல்ல. இல்ல ஈவன் 90sல வந்து கழுத்து இருக்கிறது கை இருக்கு அதெல்லாம் தப்பு தான் நானும் சொல்லுவேன். பட் ஸ்டில் வந்து அவங்களோட ஒரு லவ்னு ஒன்று இருக்கும்ல, அந்த ஃபர்ஸ்ட் லவ் அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து யாராலும் அவங்க மறக்க மாட்டாங்க ஜென்ரலி. 2K கிட்ஸும் அந்த மாதிரி இருக்கலாம். பட் ஸ்டில் வந்து அவங்க வந்து மூவ் ஆன் ஆகிறதுக்கான அவங்களுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இப்போ நல்ல டைம் கேப் வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களோட ஜென்ரேஷன் அந்த மாதிரி மாறும் போது அவங்களும் அந்த மாதிரி இருக்காங்க. தப்பு சொல்ல முடியும். தப்பு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நமக்கு 90s தான் பெட்டர். நம்மளுக்கு 90s தான். சூப்பர்.